பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இதில் பின்னணி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ராஜ்யபாரம் ஏற்ற காலத்தில் அந்த யூதாவில் ஒரு பகுதியாக இருக்கிற கீரியாத் என்ற ஒரு பகுதியில் சவுல் ராஜா ராஜ்யபார காலத்தில் யுத்தம் நடந்து சவுல் ராஜாவும் யோனத்தானும் மரித்து போனதுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கீரியாத் என்ற பகுதியில் அங்கே இருந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது சரியில்லை, அதை நம்ம எருசலேமில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதல்ல ராஜ்யபாரம் ஏற்ற உடனே தாவீது தன் மக்களை பிரியப்படுத்தவும் இவருக்கும் ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கேருந்து அவர்கள் கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணத்தை படி பார்த்திங்கன்னா 4 பேர் சுமந்து கொண்டு தான் வரணும், அதான் பிரமாணம். ஆனால் அதை ஒரு மாட்டு வண்டியிலே கொண்டு வந்ததுனால அந்த மாடு மிரண்டு போனதுனால அந்த விடுற நேரத்தில் ஊசா என்பவர் தொட்டதுனால அவர் அதே இடத்துல விழுந்து செத்து போயிட்டார். எனவே இது மீண்டுமா நம்ம இடத்துல வந்தால் நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோன்னு சொல்லி தாவீது பயந்து அதே பகுதியில் இருக்கிற ஓபேத் ஏதோம் என்ற ஒரு வீட்டில் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நம்ம பகுதிக்கு கொண்டு வந்துடலான்னு நினச்சி ஓபேத் ஏதோம் வீட்டில் வைக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்த அந்த 3 மாதமும் ஓபேத்துடைய தரித்திரம் விலகிடுச்சு, பலவீனங்கள் விலகிடுச்சு, அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டான், அவன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு, அவன் விவசாயம் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது, அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. காரணம், கர்த்தர் அவனையும் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக மீண்டுமாய் தாவீது அதை கொண்டு வருகிறார். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு சொல்கிற காரியம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிற அவருடைய வேதமும் இயேசுவாகிய கர்த்தரும் உங்களுடைய வாழ்வில் இருப்பாரானால், உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருப்பார்களானால், உங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். உங்கள் வாழ்வுடைய தரித்திரங்கள் விலகி போகும், வியாதிகள் விலகி போகும், சமாதானத்தை சந்தோஷம் கர்த்தர் தருவார். அநேகர் சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தையாகிய வேதம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.